அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி 4ஆம் தேதி யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் நடந்துச்சு. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏ சீரீஸ்க்கான ஆன்சர் கீ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அது கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வினாக்களில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ அல்ல விடைகளில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இருந்தால் எப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சரி, இன்றைக்கி தான் பத்திரிகை செய்தி இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2023-24 கல்வியாண்டிற்கான ஆசிரியர் தேர்வு அறிவிக்கை இந்த டேட்டில் அறிவிக்கை விட்டு 4/2/2024 ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இன்றைக்கி விட்டுருக்குறாங்க. அதுவும் ஏ சீரீஸ்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. www.trb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் விடைகளில் ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னாக்கா, கொஷின்லேயோ இல்லை ஆன்சர்லேயோ ஏதாவது ஆட்சேபனை தவறாக இருக்குது இல்லை மாறி இருக்குது, மாற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு எதுலேருந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எதுலேருந்து பண்ணலாம் அப்படின்னாக்கா 19/2/2024 இன்னையிலேருந்து 25/2/2024 பிற்பகல் 5:30 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆசிரியர் தேர்வு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கு அந்த கொஷினுக்கான ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம அப்ஜெக்ட் ட்ராக் பண்ணணும். மெயில் மூலமாக சென்ட் பண்ணுறதோ, வேறு போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுறதோ, போஸ்டல் மூலமாக அவங்க ஏற்றுக்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது அந்த ப்ரெஸ் நியூஸில் கொடுத்துருக்குறாங்க. சரி, எப்படி அப்ஜெக்ட் ட்ராக்கர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாக்கா அதில் அங்கே வாட் இஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இப்போ நியூவாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக ஓடிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளிக் இயர் ஃபார் கொஸ்டின் பேப்பர் அண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ஏ சீரிஸ் எல்லா மேஜருக்கும் ஏ சீரிஸ்க்கான அந்த கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் விட்டுருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இங்கே விட்டுருப்பாங்க. ஏ சீரிஸ்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நீங்கள் எந்த சீரிஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி வெப்சைட்டில் விட்டுருக்கிறது ஏ சீரிஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கான நீங்கள் ஆன்சரை நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் கீ ஆன்சர் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும், நீங்கள் எந்த சீரிஸ் எழுந்தாலும். சரி, இது ஒரு அடுத்து நெக்ஸ்ட்டாக சப்போஸ் அவங்க கொடுத்த விடைகளில் ஏதாவது தப்பாக இருக்குது, அது இந்த கொஷின் தப்பாக இருக்குது, அந்த விடைகள் மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம். அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த பேஜுக்கு போகும். அந்த பேஜில் எப்படி வரும் அப்படின்னாக்கா முதல்ல உங்களை லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த டிஆர்பிக்குன்னு இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுன்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை என்ட்ரி பண்ணி நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே லாகின் ஆகும். லாகின் ஆனதுக்கப்புறமா அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்ட்டு ஒன்று வரும். என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏ சீரிஸ் கொஸ்டின் பேப்பர் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து அதில் எந்த கொஸ்டின் அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை முதல்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ் டைப் இங்கே நமக்கு எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து தவறாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா இல்லை வினாக்கள் தப்பாக இருக்கா தவறாக இருக்கா அது எதை ஆப்ஷன் கிளிக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக அதுக்கான ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக் அங்கே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஒரு கொஸ்டினுக்கு நீ அப்ஜெக்ட் ட்ராக்கர் பண்ணும்போது ஓடிபி வரும். நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணால் மட்டும் தான் அந்த அப்ஜெக்ட் ட்ராக்கர் நமக்கு ஆட் ஆகும். சரி, ஒரு கொஸ்டின் நம்ம அப்ஜெக்ட் ட்ராக்கர் பண்ணிட்டோம். பண்ணக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா திரும்ப அதுக்குள்ளேயே போய்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு கொஸ்டினை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கான ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருப்பாங்க, இது ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. அப்புறம் டிக்ளரேஷன் இருக்கும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் லாகின் பண்ண உங்கள் டீட்டெயில் இங்கே மேலே வரும். அதுக்கப்புறமா இதான் அந்த அப்ஜெக்ஷன் டீட்டெயில்ஸ் அந்த பேஜ். சரிங்களா, அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த கொஸ்டின் பேப்பர் சீரிஸ்க்கான அந்த ஏ சீரிஸ் அது கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கொஸ்டினை அப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க முதல்ல அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஸ்டின் நம்பர் 1 to 180 வரைக்கும் லைனாக வரும். அதில் நீங்கள் எந்த கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை கிளிக் பண்ணணும். இங்கே கொஸ்டின்லாம் அங்கே வராது, அந்த கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் கிளிக் பண்ணணும். இல்லை நீங்கள் என்ன ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க அந்த ஆட்சேபனை இங்கே வரும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு 4 ஆட்சேபனை வரும். அந்த வினா தவறாக இருக்குது, விடைகள் தவறாக இருக்குது, 2-3 ஆப்ஷன் தவறாக இருக்குது அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. இங்கே இந்த ப்ரூஃப் எப்படி வரணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 31 to 180. நீங்கள் தமிழுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது, மற்ற மீதிக்கு மட்டும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். உங்கள் மேஜருக்கு கொஸ்டின் நம்பர் 31 180 வரைக்கும்
ஒன்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு தான் அங்கே அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1024 KB, தட் இஸ் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக ஒரு கொஸ்டினுக்கும் சென்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். ரிஜிஸ்டர் நம்ம இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்பர் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இங்கே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நமக்கு இங்கே ஆட் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்து இன்னொரு கொஸ்டின் நீங்கள் அப்ஜெக்ட் ட்ராக் பண்ணணும். நீங்கள் பண்ண கொஸ்டின் கீழே வந்துடும் அப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா. அடுத்த இதில் திரும்ப ஃபர்தராக போயிட்டு நீங்கள் மேலே போய்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அடுத்த கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கான என்னன்னு சொல்லலாம் டீட்டெயிலு. சரிங்களா? சரி, அது எப்படி வரும் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இல்லை கொஸ்டின் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1 or 2 என்ட்ரு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அதில் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர். அங்கே 4 ஆன்சரில் இன்னொரு ஆன்சர் கரெக்டாக இருக்குது, அல்லது 4மே கரெக்டாக இருக்குது, அல்லது 3 கரெக்டாக இருக்குது அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே அங்கே இல்லை, நோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர். அங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து டிஃபர் ஆகுது, அங்கே இருக்கிறது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கொஷினே தப்பாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த 4 வகையை நீ அப்ஜெக்ட் பண்ணலாம். ஒன்று மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர், ஒன்று அல்லது 1க்கு மேற்பட்ட ஆன்சரும் கரெக்டாக இருக்கலாம். ரெண்டாவது கரெக்ட் ஆன்சர் எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணலாம். மூணாவது டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர், இதுக்கு டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர் வரும், அது இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாலாவது கொஷின் ராங், கொஷினே தப்பாக இருக்குது, இந்த கொஷின் வேறு இங்கே இருக்கிற ஆன்சர் வேறு அப்படின்னு 4 வகையாக நீ அப்ஜெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இவ்வளோதான் அப்ஜெக்ட் ட்ராக்கர் பண்ணக்கூடிய மெத்தட். இதை நீங்கள் பண்ணினாக்கா ஒரு கொஸ்டின் ஆட் பண்ண கீழே ஆட் ஆகிட்டே வரும். திரும்ப ஆடுன்னு கொடுத்து நம்ம அடுத்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சப்மிட் கொடுக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப அதே கொஸ்டின் எடிட் பண்ணி சப்மிட் பண்ண முடியாது. அதுவும் அந்த ப்ரெஸ் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அந்த மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுலேயுமே சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்துங்க. இதுதான் அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம். அதில் ஒரு 8 கொஸ்டின் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன கொஸ்டின் அப்படின்ட்டு. அந்த ரிமைனிங் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, அது இல்லாமல் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. அது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீடியோ போட்டுருவேன், எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தவறாக தெரியுது, அங்கே தப்பாக கொடுத்தாங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருந்தாக்க கண்டிப்பாக வச்சு அப்ஜெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இதாக இருக்குது லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.